கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 23 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சந்திரா வந்துட்டு சிவனாண்டி கிட்ட போதிய ஆதாரத்தை கொடுத்துட்டு வராங்க. அப்ப சிவனாண்டி அந்த போட்டோவை பார்த்துட்டு இது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு. கூடவே நம்ம சந்திராவுக்கு அதிகமா பழக்கப்பட்ட முகம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா இந்த பக்கத்து ஏரியாவில தான் இவங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம சிவனாண்டி ஒரு யூகத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வீட்டுல இருக்கும் பொழுது ரேவதி அங்கேருந்து கார்த்தியை வந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட, சொல்லுங்க ரேவதி அம்மா, ஏதாவது வேணுமா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல ஒண்ணு வேணாம், காலையில கண்ணாமூச்சி விளையாடும் பொழுது தவறுதெல்லாம் உங்களை கட்டி பிடிச்சிட்டேன்னு அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அது தெரியாம தானே தவறுதலா நடந்துச்சு, அதுக்கு போய் எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல இருந்தாலும் உங்களை ஹக் பண்ணது ரொம்ப தவறுதானே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஐயோ அதையே நினைச்சு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதான் சாரி கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, மேலும் நம்ம ரேவதியோட முகம் வாடி போயிருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி கேட்கிறாரு, என்கிட்ட சாரி சொன்னதுனால நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தேன், ஆனா சந்தோஷப்படலையே, உங்க முகம் இன்னும் வாடி இருக்கே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல எல்லாருக்கும் முன்னாடியிலையும் அவரு எனக்கு பதிலா மாயாவை கட்டி பிடிச்சிட்டாருல, அது கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னங்க நீங்க இப்படி யோசிக்கிறீங்க, அவர் என்ன யோசிச்சிருப்பாரு, ஏதோ அவரும் தவறுதலா வந்துட்டு மாயாவை கட்டி பிடிச்சிருக்காரு, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, தவறுதலா என்ன ஹக் பண்ணிட்டீங்கல்ல, அந்த மாதிரி தாங்க, இதை வந்து விளையாட்டா எடுத்துக்கோங்க, இதுக்கு எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு. இதை கேட்ட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இது மாதிரி நான் மகேஷை நேரடியா பார்க்கணும், அவர்கிட்ட நான் கொஞ்சம் ஏதாவது கேட்கணும்னு தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன இப்ப மகேஷை போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதானே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சரி கூட்டிட்டு போறேன், ஆனா உங்க அம்மா கிட்ட என்ன சொல்றது, நீங்க அடிக்கடி போயிட்டு மகேஷை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அம்மாவுக்கு சந்தேகம் வரும் இல்லையா, நீங்களும் மகேஷும் காதலிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அம்மாவுக்கு இன்னும் தெரியாது, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும்ல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ப்ளீஸ் டிரைவர், நீ தான் எப்படியாவது என்னைய மகேஷை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போகணும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச. உடனே கார்த்தி சொல்றாரு, சரி நீங்க ரொம்ப கெஞ்சி கேக்குறீங்க, அதனால உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதுக்கப்புறமா ரேவதி சொல்றாங்க, டிரைவர்னா டிரைவர் தான், எனக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர், ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில போக வேண்டியது இருக்கு, நீ இன்னைக்கு வர வேணா, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம் தனியா போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் நான் போயிட்டு வந்துருவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, வேற யாருக்கிட்டையாவது இதை பத்தி சொன்னீங்களா அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல நான் ரொம்ப அவசரமா கிளம்ப வேண்டியது இருக்கு, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க மேடம் கொஞ்சம் பாதுகாப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்ட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ராஜா நேரா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, என்னப்பா டிரைவர், நீ வந்துட்டு மேடத்துக்கு துணையா போகலையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம் வந்துட்டு ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட்டுக்கு போறாங்களா, ஸோ அவங்க பாக்குறதுனால பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க, ஸோ அதனால என்னை வரவேணான்னு சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, சரி ஓகே, சாமுண்டீஸ்வரி சில விஷயங்களை ரகசியமா தான் பண்ணுவா, அது செமையா வெற்றி அடைஞ்சிரும், ஸோ நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, சாமுண்டீஸ்வரி வீரமா போயிட்டு வந்துருவா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி நினைக்கிறாரு, சரி மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி நம்ம போய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கார்த்தி நேரா அவரை பார்த்து, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு, சொல்லுங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொன்னா அவங்க கோவப்பட்டாலும் படுவாங்க அப்படின்னு தான் அவங்க கிட்ட சொல்லல, உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. ராஜா கேக்குறாரு, அப்படி என்ன விஷயத்தப்பா சொல்ல போற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, உங்க பொண்ணு ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க மகேஷை பார்த்து மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு. ராஜா கேட்குறாரு, மன்னிப்பா, எதுக்காக அவ மன்னிப்பு கேட்க போறா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி காலையில அவங்க மாப்பிள்ளைக்கு பதிலா என்ன கட்டி பிடிச்சிட்டாங்கல்ல அவருக்கு கண்ணு முன்னாடி, அதனால மேடம் ரொம்ப கவலைப்படுறாங்க, ஸோ மகேஷை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, அவ்வளோதானப்பா, சரி போய் கூட்டிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜா சொல்றாரு, பரவாயில்லப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி
உங்கள் அம்மா வந்துட்டு ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில் போயிட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு உங்கள் தங்கச்சிங்களும் அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க. உங்கள் அப்பா கிட்டே நான் பெர்மிஷன் கேட்டேன். உங்கள் அப்பா வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஐயோ டிரைவர், உங்களை யார் அப்பா கிட்ட சொல்ல சொன்னது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்பா கிட்ட சொன்னதுல என்ன தப்பு, அதான் அப்பா போயிட்டு வான்னு சொல்லிட்டாரே, அப்புறம் என்னம்மா அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் நம்ம மயில் வாகனம் டக்குன்னு கார்த்திகிட்ட, எங்கப்பா டிரைவர் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயமா வெளில கிளம்புறோம் அப்படின்னு. அதே நேரத்துல சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு கார்த்திகிட்ட, ஏ டிரைவர் எங்க போற அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, வெளியில முக்கியமான விஷயமா போறேன் அப்படின்னு. அதே நேரத்துல ரேவதியும் வராங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க, ஏ ரேவதி நீ எங்க போற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, கோயிலுக்கு போறேன் சித்தி அப்படின்னு சொல்ல, சந்திராவும் சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, 2 பேரும் ஒரே நேரத்துல வெளியில போறாங்க. 2 பேரும் வேற வேற இடத்துக்கு போவாங்களா, இல்ல ஒரே இடத்துக்கு தனியா மீட் பண்றதுக்காக போறாங்களா, என்னவா இருக்கும் அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாரு. அப்ப நம்ம சந்திரா பார்த்துட்டு, என்ன இது டிரைவரும் இங்கே போறேன்னு சொல்லிட்டு போறான், இந்த ரேவதியும் பின்னாடியே போறாளே, ஒருவேளை அந்த மாயா சொல்ற மாதிரி இவங்களுக்கு இடையில ஏதோ இருக்கோ அப்படின்ட்டு சந்திராவும் சந்தேகப்படுறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆமா என்ன இருந்தாதான் என்ன, எப்படியா இருந்தாலும் இந்த டிரைவரை இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன் யாருன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறமா ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன், அது வரைக்கும் ரேவதி கொஞ்சம் ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா காரை ஸ்டார்ட் பண்ண ரேவதி போயிட்டு கார்ல உட்காடுறாங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்திகிட்ட, டிரைவர் நல்ல வேலை சித்திக்கிட்ட சொல்லல, சித்திக்கிட்ட சொன்னா சித்தி அப்படியே அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு. இது கேட்ட கூடத்த கார்த்தியும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவையும் மகேஷையும் காமிக்கிறாங்க. அப்ப மாயா நேரா மகேஷ் கிட்ட, இங்க பாருங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க, அது எப்படி அப்படின்னு. அதுக்கு மகேஷ் சொல்றாரு, ஏன் மாயா உன்னோட வாசனைய பத்தி எனக்கு தெரியாதா, நீ எப்படி இருப்பேன்னு தெரியாதா, நீ எங்க இருந்தாலுமே என்னை எப்படி சுண்டி இழுத்துருவ அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, அது சரி, அதுவும் சாமுண்டீஸ்வரி வீட்லயே அப்படி பண்ணணும் அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, அப்புறம் எனக்கு கண்ணை மூடனத்தோட எனக்கு உலகம் ஃபுல்லா நீ தான் தெரிஞ்ச, அதனாலதான் உடனே நான் உன்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, அது சரி, சாமுண்டீஸ்வரி கிட்ட சிக்கிருந்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, சரி அதான் சிக்கலையே, ஆனா அங்க என்ஜாய் பண்ணி விளையாட முடியல, இங்கே கண்ணாமூச்சி விளையாடுவோமா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, கண்டிப்பா விளையாடலாமே அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, நான் தான் கண்ணை முடிப்பேன், நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்ல, மகேஷ்க்கு வந்துட்டு கண்ணை மூடுறாங்க. மாயா வந்துட்டு மகேஷை சுத்தி விடுறாங்க. சுத்தி விட்டுட்டு, அந்த வீட்டுல வந்துட்டு என்ன சுலபமா கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த வீட்டுல எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதியும் கார்த்தியும் நேரா மாயா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ரேவதி நேரா கார்த்திகிட்ட, மகேஷ் கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்க போறேன்னு தெரியல, அவரு ரொம்ப கோவப்படுவாரு, நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, காதல்ல எல்லாம் இதெல்லாம் சுலபம், இங்க பாருங்க, அவரு ஒரு வேளை உங்க மேல முழு நம்பிக்கையோட இருந்தாருன்னா கண்டிப்பா உங்களை என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டாருங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்படியா, இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா அவரு உங்க மேல முழு காதல் வச்சிருந்தா கண்டிப்பா கோவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க தான் இதை பத்தி ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல, நான் தான் ஓவரா திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, வீடு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, வெறுங்கையோட போறமே, ஏதாவது வாங்கிட்டு போமா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஷாப்புக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயாவும் மகேஷும் கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்புறம் ரேவதி போயிட்டு கடையில இறங்கி தேவையான பொருட்களை வாங்கிட்டு வராங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, இது மாதிரி நீங்க எப்பவுமே வாங்குவீங்களா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுல இருந்து அவங்களுக்கு இன்கமே வராம போச்சு, மகேஷ்க்கும் எங்கேயுமே வேலை கிடைக்கல, அதனால அந்த குடும்பத்தை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து நேரா காரை நிப்பாட்டினத்தோட நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி நான் வரேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது, நம்ம நைஸா போவோம், என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சூப்பர் ஐடியா தான், என்ன லவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்க, அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, ஆமா அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நடந்து வராங்க. அதே நேரத்துல மாயாவும் மகேஷும் வந்துட்டு கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டு இருக்காங்க.
ரேவதியும் கார்த்தியும் உள்ளார வராங்க. அப்ப மாயா வந்துட்டு இதை கவனிக்கல. மகேஷ் வந்துட்டு, மாயா செல்லக்குட்டி எங்க இருக்க, தங்கமே எங்க இருக்க, நீ எங்க இருந்தாலுமே உன்னை கட்டி பிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ரேவதியும் கார்த்தியும் வீட்டுக்குள்ள வராங்களா. அப்ப மகேஷ் வந்துட்டு இப்படி மாயாவை கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கிறத நம்ம ரேவதி பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகி பொருளை கீழே போடுறாங்க. பொருள் கீழே உளுந்து உடைகிற சத்தம் கேட்டதோட தான் மாயா திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்த மாயாவுக்கு செம ஷாக்கு. ஏன்னா கார்த்தியும் ரேவதியும் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப மகேஷுக்கு இன்னும் ஒன்றும் தெரியவே இல்லை. அப்ப மகேஷ் வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரா. மகேஷ் மாயாட்ட கேட்குறாரு, என்ன மாயா இதையும் தள்ளி விட்டுட்டியா அப்படின்னு. அப்ப மாயா வந்துட்டு மகேஷை பார்த்துட்டு மகேஷ் அப்படின்னு சொல்ல, மகேஷ் வந்துட்டு டக்குன்னு மாயாவா, மாயா நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கட்டி பிடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. அப்ப மாயா வந்துட்டு மகேஷை பிடிச்சி தள்ளி விட, அப்ப மகேஷ் வந்துட்டு என்ன மாயா என்னை பிடிச்சி தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் இருக்கிற கட்டை அவுத்துட்டு பாக்குறாரு. பார்த்தா ரேவதியும் கார்த்தியும் நிக்கிறாங்க. இதை பார்த்த மகேஷுக்கு செம்ம அதிர்ச்சி. அப்ப மாயா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி சும்மா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, ரேவதி நேரா மாயாவை பார்த்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப ரேவதி நேரா அங்கேருந்து வந்துட்டு மகேஷை பார்த்து, மகேஷ் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல மாயா சும்மா தான் விளையாண்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி டக்குன்னு வந்துட்டு மகேஷை ஓங்கி அறியிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றீங்க, ஆனா சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, எப்படி மனசாட்சியே இல்லாம இப்படி வந்துட்டு பொய் சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி எதுவும் தப்பாலாம் நடக்கல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா ரேவதி நீ ஏதோ பார்த்துட்டு தப்பா சொல்ற, என்ன அந்த டிரைவர் உன்கிட்ட தப்பு தப்பா சொல்லிவிட்டானா அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்படியெல்லாம் அவர் தப்பாவே சொல்லவே இல்லை, அதான் நான் நேரடியாவே பார்த்துட்டேனே. அப்ப நம்ம ரேவதி நேரா மாயா கிட்ட, இங்க பாருங்க அவருக்கு அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றீங்க, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி தேவையில்லாம மாயாவை திட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஓ அவங்கள திட்டினத்தோட உங்களுக்கு கோவம் வருதா, இத்தனை வருஷமா நான் இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு அவரு வந்துட்டு என்னை வந்து அம்மா முறையில பாக்குறாருல்ல, அதான் இப்படி பேசுறாரு, நீ இத பத்தி எல்லாம் தப்பா நினைக்காத ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு கையை விடுங்க, இப்ப எதுக்காக வந்துட்டு இப்படி பேசுறீங்க, எதுக்காக ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க, அதான் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேலே என்ன நடிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப மாயா டக்குன்னு ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி அந்த டிரைவர் தான் ஏதோ உங்ககிட்ட ஏடக்கூடமா சொல்லி எங்களை வந்து தப்பா பேச வைக்கிறான் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் கண்ணால பார்த்தேனே, அந்த டிரைவர் தான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாது, நான் கண்ணால பார்த்த பிறகும் நீங்க என்ன என்கிட்ட நடிக்கிறீங்களா, உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, தயவு செஞ்சு என் முகத்திலேயே முழிக்காமன்னு தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மகேஷ் சொல்றாரு, ரேவதி தயவு செஞ்சு சொல்றது கேளு ரேவதி அப்படின்னு. அப்ப மாயா கெஞ்சுறாங்க. மாயா கெஞ்சுறத பார்த்துட்டு மகேஷ்க்கு செம கோவம். மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு மாயா எதுக்கு இவகிட்ட எல்லாம் நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க, உன் லெவல் என்ன அவ லெவல் என்ன, இங்க பாரு அவ சொத்து இருந்தா பெரிய அழகி ஆயிடுவாளா, அவெல்லாம் உனக்கு காலுக்கு கீழே தூசிதான் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப மாயா டக்குன்னு ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி ஷாக் ஆயிட்டியா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா இவகிட்ட எல்லாம் போய் கெஞ்சாத, நீ சொன்னதுனாலதான் அந்த குடும்பத்துல ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னா அந்த குடும்பத்தோட ஒத்துக்கிறதுக்கெல்லாம் நான் வாய்ப்பே இல்லை, நீ நானும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு அப்பவே சொன்னேன், நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மாயா வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ஆமாம்மா நாங்க வந்துட்டு சொத்துக்காக தான் உன்னை வந்துட்டு கல்யாணம் பண்ணி மகேஷ்க்கு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ தான் கடைசியில உண்மையை கண்டுபிடிச்சிட்டியே, எப்படியும் இனிமே எங்களோட திட்டம் ஒர்க் அவுட் ஆகாது, என்ன பண்றது தலையெழுத்து, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வேற இடத்துல போயிட்டு இன்னொரு குடும்பத்தை ஏமாத்தி பொழைச்சுப்போம், நீ இந்த இடத்த விட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி நேரா மகேஷை பார்த்து, மகேஷ் உங்களை நான் எவ்வளவு நம்பினேன், கடைசியில இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அப்ப நம்ம அந்த மாயா சொல்றாங்க, இங்க பாரு ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலைன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல, உங்க அப்பா ரொம்ப நாளா உங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையோட இருக்காரு, அந்த கனவு நிறைவேறாது தெரியும்ல அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்திகை நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி அம்மா தேவையில்லாம இவங்க அந்த விஷயத்த சொல்லி உங்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரதுக்காக ட்ரை பண்றாங்க, அவங்க சொல்றதையெல்லாம் நீங்க கேட்காதீங்க ரேவதி அம்மா அப்படின்னு. அப்ப ரேவதி அமைதியா இருக்காங்க. அப்ப மகேஷ் சொல்றாங்க, இங்க பாரு இந்த டிரைவருக்கு என்ன கவலை, அவனுக்கெல்லாம் ஒரு கவலையும் இல்லை, ஆனா
உங்க அப்பா எத்தனை வருஷம் 30 வருஷமா அவங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாம தவிச்சு போயிருக்காரு. உன் கல்யாணத்துல மட்டும்தான் உங்க அப்பா அம்மாவை, உன் தாத்தா பாட்டிய உங்க அப்பா பார்க்க முடியும். ஆனா நீ மட்டும் இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கயேன், இது எதுவுமே நடக்காது. உங்க அப்பா மறுபடியும் அவங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாம தனிச்சு போயிருவாரு அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதிக்கு ஷாக்கு. அப்ப மகேஷ் நேரா ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி, முடிவை மாத்திக்கிறியா அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி அமைதியா வெளியில வராங்க. வெளியில வந்ததோட கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, அவங்க தேவையில்லாம வந்துட்டு இப்படி பேசி உன் மனசை குழப்புறாங்க. அவங்க சொல்றாங்க அப்படின்னு நீ தயவு செஞ்சு கேட்காத. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃப்பை பார்க்கணும். உங்க அப்பா கிட்ட சொன்னா உனக்கு ஒரு நல்ல வரனை ஏற்பாடு பண்ணுவாங்க. இதுதான் ஒன்றும் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலாம் நீ போய் விழுவணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப கவலைப்படுறாங்க ரேவதி. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், என்னதான் இருந்தாலும் மாயா சொன்னது கரெக்டு தான். நான் மட்டும் இப்ப இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன்னா எங்க அப்பாவால கடைசி வரைக்கும் அவரோட அப்பா அம்மாவை பார்க்கவே முடியாது. நான் இப்ப மட்டும் வேணான்னு சொன்னேன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா கார்த்திகிட்ட சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் எப்படியாவது ஒரு நல்ல வரனை பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மமெல்லாம் வேணாம் அப்படின்னு. ஆனா ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னால முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா ரேவதியை போய் மகேஷை போய் பார்க்குறாரு. மகேஷும் மாயாவும் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாரு, உங்களோட உண்மை வெளியில வராது அப்படிங்கிறதுக்காக பாவம் இன்னசென்ட் ரேவதியை ஏமாற்றி அவங்களோட லைஃப்பை சுக்குநூறாக ஆக்கலான்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் 2 பேரும் எப்பேற்பட்ட ஃப்ராடு அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரிஞ்சே வந்துச்சோ அந்த நொடியே நீங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. நீங்கள் 2 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் சீக்கிரம் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு நிரூபித்து உங்களை இனிமே இந்த பக்கமே வர முடியாதபடி பண்ணுறேன் அப்படின்னு கார்த்தி அவங்கள பார்த்து எச்சரிக்கிறாரு. இதை பார்த்ததோட மாயா சிரிக்கிறாங்க, உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு. அப்போ ரேவதி கவலையா கார்ல உட்காந்துருக்காங்க. அப்ப கார்த்தி போயிட்டு நேரா ரேவதி கிட்ட, இங்க பாருங்கம்மா, அவங்க அப்படி பேசுறாங்களே அப்படின்னு, தயவு செஞ்சு நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இனிமே என்ன நல்லது நடக்க போகுது? மகேஷை இத்தனை நாள் நான் உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு இருந்தேன், அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என் தலையெழுத்து இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி புது புது அப்டேட்ஸ் வேணும்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக வைக்கிற வீடியோஸ் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.